Hi, praise Lord. God is saying unto you, no restrictions can stop God's work in your life. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். யோபு சரித்திர புஸ்தகம் 42 அதிகாரம் 2 எழுதப்பட்டிருக்கு. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு அவருடைய சரித்திர புஸ்தகத்துல இப்படியாக எழுதுகிறார். யோபு என்கிற மனுஷன் வேதாகமத்துல அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவர் பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயந்து உத்தமமும் சன்மார்க்கமாய் வாழ்ந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். யோபுடைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவர் வாழ்ந்த காலகட்டத்துல பூமியில எல்லாரும் வலுவிலகி ஆண்டவரை தேடாம ஆண்டவரை விட்டு விலகி போன சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யோபு மாத்திரம் பொல்லாப்பைக்கு விலகி, அதாவது பொல்லாப்பான காரியங்கள், துரோகமான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்களுக்கு தன்னை விலக்கி காத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக தன்னை மறைத்து கொண்டு உத்தமமும் சன்மார்க்கமாய் வாழ்ந்ததான ஒரு காலத்துல இருந்ததான யோபு இப்படியாக எழுதுகிறார். தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு எந்த தருவாயில் அவர் எழுதுகிறார்னா, அவருடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல செல்வ செழிப்பாய் சீமானாய் வாழ்ந்த யோபுடைய வாழ்க்கையில பெரிய இழப்புகள், பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், அவங்க வாழ்க்கையில ஒரே நாள்ல தன்னுடைய குமாரத்திகள் எல்லாரையும் இழந்து போன சூழ்நிலைகள், அவருடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் அவரை விட்டு பறிப்போயி அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய உடல் முழுவதும் பருக்கள்னால நிறைக்கப்பட்டு வாழ்க்கையே ரொம்ப கேவலமான சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டு, இப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் அவரை மறுபடியும் நான் உனக்கு நீ இழந்ததை ரெட்டிப்பா தருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர் இழந்து போனதெல்லாம் ரெட்டிப்பா தருகிறவராக காணப்படுறார். இன்றைக்கு உங்களை வாழ்க்கையில ஒருவேளை நான் ஒரு காலத்துல நல்லா இருந்தேன், ஒரு காலத்துல நல்லா வேலை செஞ்சேன், நல்லா சம்பாதிச்சேன், என்னுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பா இருந்தேன், ஆனா இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, என்னை சுற்றி இருக்கவங்க சொந்தக்காரங்க என்னை மறந்துட்டாங்க, என்னோட நண்பர்கள் எனக்கு உதவி செய்யறது யாருமே இல்லை, பெற்றவங்கனால கூட எனக்கு உதவி செய்ய முடியல, ஆனா ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் அப்படின்னா, அவருடைய வார்த்தை நோக்கி சொல்லப்படுது. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைப்படவே படாது. எந்த ஒரு வல்லமையினாலும் எந்த ஒரு அதிகாரத்தினாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை உங்கள்கிட்ட இருந்து பறித்து கொள்வதற்கு எந்த வல்லமைனாலும் முடியாது என்பதை விசுவாசியுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ வர்ஸ்டான சிச்சுவேஷன்ல கூட இருக்கலாம். நீங்க எவ்வளோ ஒரு புறந்தள்ளப்பட்டு நம்பிக்கை இல்லாத யாரும் ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல இருந்தும் ஆண்டவர் உங்களை உயர்த்தி கண்மலை மேல உட்கார வைத்து ராஜாக்களோடும் ஆசாரியர்களோடும் உங்களை பங்கேற்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில வைத்த காரியம் ஒரு நாளும் தடைப்படவே படாது. அவர் செய்ய நினைத்த காரியத்தை கண்டிப்பாக கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென்.